அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ள போலாம். குவைத்ல என்னதான் நடக்குதுன்னே தெரியல நண்பர்களே. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஈஜிப்ட் நாட்டை சார்ந்த ஒரு நபரை பின்தொடர்ந்து அவர்ட்ட இருந்து கிட்டத்தட்ட 30,000 கேடியை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. இதுல 3 குவைத்திக, அதுல வந்து ஒருத்தர் ஷேக்குன்னு சொல்றாங்க. ரொம்பவே வேதனையா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த ஈஜிப்ட் நாட்டை சார்ந்த நபரை வந்து கடத்திட்டு போய் அவர்ட்ட இருந்து காசை கொள்ளையடிச்சிட்டு, அவரை வெளியே அந்த கார்ல இருந்து அந்த நபர் வந்து சத்தம் போட்டிருக்காரு. பக்கத்துல இருந்தவங்க காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சது காரணத்தினால, காவல்துறையினர் அந்த வண்டியை மடக்கி பிடிக்கும்போது, இந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ரொம்பவே வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இந்த நியூஸ் வந்து நேத்து அராப் டைம்ஸ்ல வந்திருக்கு. குவைத்ல உமரியால நம்ம எல்லாருக்குமே தெரியும். குவைத்தின் நபர் ஒருத்தர் தன்னோட ஈராக் மனைவிய அடிச்சே கொன்னு, அவங்கள வந்து பர்வனியா ஹாஸ்பிட்டல் வெளிய போட்டு போன சம்பவம். இந்த சம்பவத்துல அந்த குவைத்தி நபருக்கு குவைத்தோட நீதிமன்றம் 20 ஆண்டுகள் கடந்தால் தண்டனை விதிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த நபருக்கு தூக்கு தண்டனையே குடுக்கலாம். உங்களோட கருத்து என்னங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க குவைத்ல இருந்து சொந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. எதுக்காக சொல்றேன்னா, நேத்து குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வெளிநாட்டு ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவர் தொடர்ச்சியா குவைத்ல இருந்து தன்னோட சொந்த நாட்டுக்கு அதிகப்படியான மொபைல் போனை கொண்டு போனதன் காரணத்தினால காவல்துறையினர், குவைத்தில் உள்ள ஏர்போர்ட் செக்யூரிட்டி அவரை தொடர்ந்து கண்காணிச்சு கடைசியா கைதுமே பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி அவரை இனிமே குவைத்துக்குள்ள வராதபடி சொந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இதுக்கிடையில அந்த நபர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு குறிப்பிடப்படல. நீங்க அதிகப்படியான மொபைல் போனை கொண்டு போறீங்கன்னா ரொம்பவே கவனமா இருங்க. ஏன்னா அந்த மொபைல் போன் கடத்தல்ல அதிகப்படியா வெளிநாட்டில் ஈடுபடுறது வந்து வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. இப்போ இதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா குவைத்தோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல செக் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 ஃபோன் 2 ஃபோன் கொண்டு போங்க. அதிகப்படியான ஃபோன் கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்க மாட்டுறது உறுதி தான். ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. இந்த வீடியோ குவைத்ல இருக்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. மற்றும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.